ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாம எப்படி இந்த ஜாதகம், ஜோசியம், வாஸ்து இந்த மாதிரி நிறைய பேர் நம்மள தந்திரமா நம்ப வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொந்த ஃப்ரீவில், அதாவது நம்மளே ஆசைப்பட்டு நம்புறோமா, இல்ல நம்ம மைண்ட் சில ட்ரிக்ஸை ப்ளே பண்ண வச்சு இதை நம்ப வைக்குதா? முழுசா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷார்ப்பா, தெளிவா, ஏமாறாம எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் பிலீஃப்ஸ். இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மளுடைய ஐடென்டிட்டியில எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கு, பர்சனல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். பர்சனல் ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், நான் இவ்வளோ உயரமானவன், எனக்கு இந்த வயசாகுது, நான் இந்த நிறமுடையவன். அப்படி இல்லைனா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம், எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அதே மாதிரி சோஷியல் ஃபேக்டர்ஸ், நான் ஒரு ஹஸ்பண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட், இல்லை சில குரூப்ஸோட அசோசியேட் பண்ணிக்கிறது, நான் இந்த நடிகரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன், நான் ஜாதியை சேர்ந்தவன். இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகுது. இதை சைக்காலஜியில் செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை பற்றி நாமளே எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், மற்றவங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்றது தான் செல்ஃப் கான்செப்ட். இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செல்ஃபை பற்றி நாம் எப்படி மதிப்பீடு செஞ்சு வச்சுருக்கோம், நம்மளை பற்றி நம்மளே கொஞ்சம் மரியாதையாக நினச்சிருக்குமா, இல்லை நமக்கு ஏதோ குறை இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்றத பொறுத்து செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஹெல்த்தி செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க அவங்களுடைய பர்சனல் ஃபேக்டர்ஸ் மேலே கொஞ்சம் மரியாதை அதிகமாகவே இருக்கும், ஒரு பற்றும் இருக்கும். ஸோ நான் எந்த ஊர்லேருந்து வரேன், என்னுடைய நிறம் என்ன, என்னுடைய குணாதிசயங்கள் என்ன, இதில் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு பெருமையும் இருக்கும். ஒருவேளை தன்னுடைய இந்த பர்சனல் ஃபேக்டர்ஸில் ஏதோ குறைபாடு இருக்கிறதா நம்புறவங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரொம்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட நிறைய ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரூப்போ இல்லை ஒரு பிலீஃப் சிஸ்டமோ அதோட அசோசியேட் பண்ணி அது மூலமாக அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க பார்ப்பாங்க. நம்ம எந்த ஊரில் பிறந்தோம், எந்த மாதிரியான கல்ச்சரில் வளர்ந்தோம், இதை பொறுத்து என்ன மாதிரியான பிலீஃப் சிஸ்டம்ஸ் இல்லை குரூப்ஸ் இதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்களிக்குது. ஒரு உதாரணம், ஒரு லேடி பிளானட் ஜூபிட்டரை குரு பகவான், அதாவது ஒரு கடவுளாக நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை அவங்களோட ஐடென்டிட்டியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லேடி ஒரு ஜோசியர்கிட்ட போகிறாங்க. அந்த ஜோசியர், உங்களோட ராசிக்கு இப்போ குரு பகவான் நல்ல லக்னத்தில் இருக்காரு, இந்த எல்லோ சஃபயர் மோதிரத்தை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவருடைய எனர்ஜி டைரக்டாக உங்களுக்கு வரும், செல்வம் நல்லா செழிக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் அதை நம்பி அந்த ஜோசியருக்கும் அந்த மோதிரத்துக்கும் எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு தயாராகிடுவாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு ஆல்ரெடி குரு அப்படின்றது ஒரு பகவான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்பிக்கைக்கு எக்ஸ்ட்ரா லேயர்ல இந்த ஜோசியர், இந்த மோதிரம், இந்த குரு பகவான் கிட்ட இருந்து டைரக்டா எனர்ஜி வரும், அது மூலமா செல்வம் செழிக்கும், இந்த மாதிரி புது புது கதைகளை ஆட் பண்ணி ஈஸியா வித்துற முடியும். இந்த ஜோசியர்கள் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆல்ரெடி அவங்களுடைய இந்த நம்பிக்கைகள் அவங்க ஐடென்டிட்டியோட முக்கிய பங்கு வகிக்கிறதுனால அவங்களோட ஈகோ இந்த நம்பிக்கைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பயங்கரமா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல 3 வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்பர் 1, ஆங்கர். அவங்க கிட்ட போயிட்டு நிறைய செலவு பண்ணி இந்த மோதிரம் போட்டீங்க, கடைசியில பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா கோவம் வரும். இதை பத்திலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 டிஃபென்ஸ் மெக்கானிசம் டினையல்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க பிசினஸ்ல லாஸ் ஆச்சு, அது கொஞ்சம் குறைவா இருக்குது, பட் திரும்ப இம்ப்ரூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இன்னும் டினையல்லே இருப்பாங்க. அது இன்னும் நம்பவே அவங்க மறுத்துட்டு இருப்பாங்க. நம்பர் 3 ரேஷனலைசேஷன். பிசினஸ்ல லாஸ் ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் பையனுக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, ஏதோ இந்த மோதிரம் போடுறதுனால ஒரு விஷயமாவது நல்லதா நடந்துச்சு அப்படின்னு ஒரு புது கதையை அவங்களுக்கே சொல்லி அவங்க நம்பிக்கையை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அன்கான்ஷியஸா நடக்கிற விஷயங்கள், இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகள் ஐடென்டிட்டியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ஈகோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு புரிதல் வர வர நம்ம இந்த நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும், கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, ஆதாரம் இருக்குன்றத ஆராய தொடங்கணும். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஸ்டைல். பேசிக்கலி குழந்தையா இருக்கும்போது ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை கேர்டேக்கர்ஸ் கிட்டேயோ ஒரு கம்ஃபர்ட்டும் சேஃப்டியும் கிடைக்காம வளர்ந்தாங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் ரிலேஷன்ஷிப்ல அதை கண்டினியூஸாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாதுகாப்பு உணர்வையும் ஒரு சர்டன்ட்டியும் ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை ஒரு ஜோசியரோ கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சொல்றத அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட இந்த இமோஷனல் நீட்ஸை
கரெக்டாக பயன்படுத்தி இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும், ஜோசியர்களாக இருக்கட்டும், அவங்க கேட்க வேண்டிய வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தி அவங்களுடைய சேஃப்டியும் கம்ஃபர்ட் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இது எஸ்பெஷலி ஒரு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வல்னரபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கேரக்டர் வீக்னஸ் கிடையாது. இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட் ஸ்டைல் நம்ம சின்ன வயசில் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்போடு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய டார்கெட்டாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பயாசஸ். அதில் ஒரு 2 வகையான காக்னிட்டிவ் பயாசஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி, இன்னொன்று விஷஃபுல் திங்கிங். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி எடுத்துக்கும். என்னுடைய ஆன்மீக குரு இந்த மந்திரங்களையும் இந்த பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போயிட்டு அந்த மந்திரங்களும் பரிகாரங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃபோட திரும்ப நல்லா ஒன்று சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையும் அவருக்கு அதிகமாகுது. அதனால சில பிஹேவியர்ஸும் சேஞ்ச் ஆகும். அவரோட கோபம் கொஞ்சம் குறையுது. அவங்க ஒய்ஃபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஹஸ்பண்டோட பிஹேவியர்ஸில் இந்த மாதிரி சேஞ்சஸை பார்க்குற அவங்க ஒய்ஃப் அவங்களும் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட திரும்ப பழைய மாதிரி ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசியில் அந்த ஹஸ்பண்ட் நம்மளுடைய பரிகாரங்கள் பழிச்சிருச்சு, நம்ம நம்பிக்கை உண்மைதான் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவருடைய ஒரிஜினல் நம்பிக்கையை ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பார். நடுவில் நடந்த நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதை வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காக்னிட்டிவ் பயாஸ் பார்த்தீங்கன்னா விஷஃபுல் திங்கிங். பெருசாக ஆன்மீகம், ஜோசியம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க, ஆனால் அந்த கான்டெக்ஸ்டில் அதை நம்பி செய்ய வேண்டியதை செஞ்சால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது. ஸோ நம்ம மைண்ட் நம்மளையே ஏமாத்துற சில ட்ரிக்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய வீக்னஸஸை எப்படி இவங்கெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்மளோட பயம்தான் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இவங்க இந்த மாதிரியான போலியான விஷயங்களையும் நம்பிக்கைகளையும் மக்களுக்கு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது மூலமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று, அவங்களே அந்த விஷயங்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் டெலியூஷனலா திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2வது, மீன்ஸ் ஃபார் சர்வைவல். அது ஒரு பிஸ்னஸ், அது மூலமா தான் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். நீங்க ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ ஆகணும்னா ரொம்ப வருஷம் படிக்கணும், அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸி, எனக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப நாள் இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். இன்னொரு காரணம், சில பேருடைய பர்சனாலிட்டி அந்த ஒரு பவருக்காக இல்லை ஒரு அத்தாரிட்டிக்காக அவங்க பர்சனாலிட்டி ஒரு நார்சிசிஸ்டிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.